ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பட்ஜெட்டில் அடங்கும் பயணம், செல்ல வேண்டிய இடத்திற்கு குறித்த நேரத்தில் சென்றடைவது போன்றவை ரயில் பயணத்தின் முக்கிய அம்சங்கள். நாளுக்கு நாள் ரயிலில் பயணம் செய்வோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்வோரின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. சென்னை ரயில்வே கோட்டத்திலிருந்து இயக்கப்படும் சென்னை விழுப்புரம், சென்னை ஜோலார்பேட்டை, சென்னை ரேணிகுண்டா, சென்னை காஞ்சிபுரம் ஆகிய 4 வழித்தடங்களில் மட்டும் கடந்த ஆண்டு டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்தோர் எண்ணிக்கை 5,54,490. இவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட அபராத தொகை மட்டும் ரூபாய் 21,72,47,000 ஆகும். இதனிடையே ரயில் நிலையங்களில் பெரும்பாலான நேரங்களில் டிக்கெட் பரிசோதகர்கள் இருப்பது இல்லை என்ற குற்றச்சாட்டும் மேலோங்குகிறது. பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ட்ரெயின் தான் இருக்கிறதே ரொம்ப சீப்பு. ஆனால் இருக்கிறதுலே அதுலேயும் சில பேர் ஏமாத்துறாங்க. அதே மாதிரி பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ட்ரெயின் ஒரு மாதத்துக்கு பாஸ் 85 தான் வாங்குறாங்க. இது கண்டிப்பாக இது ரொம்ப சீப்பு. அதே மாதிரி டிடிஆர்ஸ்லாம் இங்கே சும்மா கேஷுவலாக செக் பண்ணுறாங்க. அதே ட்ரெயின்லேயும் அவங்க செக் பண்ணாங்கன்னா இது கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரெயினில் டிக்கெட் எடுப்பாங்க. இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ளது போன்ற தானியங்கி கதவுகள் பொருத்தினால் டிக்கெட் இல்லாமல் உள்ளே வருபவரை தடுக்க முடியும் என ரயில் பயணிகள் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். ரெகுலராகவே டிக்கெட்லெஸ் டிராவல் இல்லாத அளவுக்கு முறையான பரிசோதனை செய்கிறதும், எப்படி விமான நிலையத்திலாம் குறிப்பிட்ட லக்கேஜுக்கு மேலே போகாமல் அவங்க பயணம் கிளம்புறதுக்கு முன்னாலே அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம். அது பயணம் கிளம்புறதுக்கு முன்னாலே இவ்வளோ தான் கொண்டு போகணுன்றது அந்த ஒரு சூழ்நிலையை விமான நிலையங்களில் போல் இப்போ நம்மளுக்கு ரயில்வே நிலையங்களில் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கொண்டு போகக்கூடாதுன்ற மாதிரி கொண்டாந்தாலும் எக்ஸஸ் லக்கேஜை அவாய்ட் பண்ணலாம். வெளிநாடுகளுக்கு இணையாக ரயில்வே துறையை நவீனமயமாக்கினால் மட்டுமே டிக்கெட் எடுக்காமல் பயணிப்போரை தடுக்க முடியும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் எஸ் ராஜா.